பிக் பாஸ் ஹவுஸ் இல்லை லவ்வர்ஸ் ஹவுஸ் இன்றைக்கி அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அர்ச்சனா வந்து வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆனால் விஷ்ணு வருவார் எக்ஸ்பெக்ட் பண்ணல. விஷ்ணு வந்தாலுமே இவங்க வந்து இப்படி ஒரு ப்ரப்போசல் வில் யூ மேரி மீ அப்படின்ற ஒரு ப்ரப்போசலை வந்து இங்கே தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அது சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. ஆனால் அந்த ப்ரொமோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம சவுண்ட் அங்கேயும் வில் யூ மேரி மீ ஏதோ மாவில் கட் பண்ணி இது பண்ணி தட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. உடனே விஷ்ணு எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றாங்க. உடனே சௌந்தர்யா எனக்கும் இதாண்டா ஃபஸ்ட் டைம் அப்படின்றாங்க. இதுலேயும் சௌந்தர்யா வந்து விளையாட்டாக ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரொமோ பார்த்துட்டு நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அருண் அண்ட் அர்ச்சனா ப்ரொமோ அதை பார்த்ததும் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ப்ரொமோ பார்க்கறதுக்கு. அதில் வந்து அர்ச்சனா வந்து அருணுக்கு நிறைய அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாங்க, நல்லா தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அருணும் வந்து நான் ஹார்லி குயின் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது இவங்க தான் அந்த ஹார்லி குயின் அப்படின்னு கண்டஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. என்ன சொன்னேன், இன்றைக்கி வந்து இந்த 2 ப்ரொமோ இன்னும் விஷால் தங்கச்சி பார்க்க வராங்க, அந்த ப்ரொமோ நான் சரியாக பார்க்கல. இந்த 2 ப்ரொமோ வந்து இந்த பிக் பாஸே ரொம்ப அப்படியே ஹையாக தூக்கிட்டு போயிடுச்சு. ஏற்கனவே ஹையில் போயிட்டுருக்கு, இன்னும் ஹையாக தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி ஜாக்லின் அப்பா, அதாவது என் ஃப்ரெண்டை வர சொல்லுங்க, அவன் யாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும்னு சொன்னாங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு அந்த ஃப்ரெண்டு யாரும் கண்டிப்பாக உன் பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க, அப்படியே ஹக் பண்ணுறதுல சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க தான் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு. போகும்போது ஐ லவ் யூ. அப்புறம் ஜாக்லின் வந்து தீபா கிட்ட அவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு. அதாம்மா அப்போவே தெரிஞ்சு போச்சுமா எல்லாருக்கும். அதான் சொன்னேன், எல்லோரும் இந்த பிக் பாஸ் ஹவுஸை அவங்க பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதில் சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஜாக்லின் சரி, சவுண்டு ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச விஷயம், அண்ட் அர்ச்சனா அருணும் தெரிஞ்ச விஷயம் தான் ஜாக்லின்னு. இதுக்கப்புறம் வந்து மேபி முத்துக்குமரனுக்கும் அவங்க ஆள் இருக்குதுன்னு சொன்னார், அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னார். அவங்களும் வந்து அப்படியே பார்த்துட்டு ஒரு வேலையை முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம ஜெஃப்பு மோனியும் கண்ணில் காட்டிட்டிங்கன்னா சூப்பராக போயிடும். ஆனால் அவங்கெல்லாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து டிவி ஆக்டர்ஸ் அப்படின்றதால ஈஸியாக வந்தாங்க. ஓகே, லெட்ஸ் சி, பார்ப்போம். அருண் தான் நேற்று அவங்க அப்பா சொன்னார், இவன் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டாரு. அதாவது நீ யாரை லவ் பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்லிட்டாரு. அருணுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா போனாங்க, ரொம்ப ஹாப்பிடானது. உங்கள் அப்பா அம்மாவை பார்த்ததில் ஹாப்பியா இல்லை உங்களுக்கு ஓகே சொன்னதில் ஹாப்பியா அப்படின்னுச்சு. இன்றைக்கி பிக் பாஸ் டிஆர்பி எங்கேயோ ஏறப்போகுது. ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் 24/7 பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் சி. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.